இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்குறோம். பட்டை வகையெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு வணக்கியிருக்கோம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கிரேவியாக வணங்கிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூட்டை அரைச்சி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து அரைக்கலை, பச்சையாகவே அரைச்சிருக்கேன். இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சிக்கனோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சிக்கனில் நம்ம அந்த பட்டை கிராம்பு தூள் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். தயிர் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நாட்டுக்கோழி தோலோடு வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு அடித்து போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் பச்சை வாசனைக்கு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ புதினாவும் மல்லித்தள்ளியும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்லி புதினா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்திக்கலாம். இது நல்லா வணக்கிடலாம். இப்போ தயிரோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற பச்சை வாசனை போய் உருண்டு வரட்டும். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றல, அதே கிரேவி மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை அப்படியே ஸ்லோலி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அதில் நல்லா ஃபுல்லாக கிரேவியாகவும் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன், பெரிய டம்ளரில். அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். எதுக்காகனா நாட்டுக்கோழிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்கு தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து 2.5 ஊற்றுறேன். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அப்படியே 3 விசில் விட்டுருங்க. விசில் அடங்கினதுமே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சிக்கன். பாருங்கள், ஆவியும் அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி போட்டாச்சுங்க. இப்போ அழுங்காப்பில் கலக்கி விடுங்க. 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கனாக்க லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நான் அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ அரிசியும் தண்ணி சமமாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி அப்படியே பார்க்குறதுக்கே உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே மேலாப்பில் எடுத்து அப்படியே இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பவும் குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விசிலோடு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேணாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. மூடி போட்டு எடுத்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? பாஸ்மதி அரிசி இப்படி நல்லா இருக்குல்ல? பாஸ்மதி அரிசியில் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியான நாட்டுக்கோழி பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கம்ம வாசனையாக இருக்கும். குழஞ்சி போகலை. முக்கியமான விஷயமே குழஞ்சி போகலை. அதுதாங்க. பார்த்திங்களா? அப்படியே அரிசி பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய். நம்ம சங்ககிரி வேணிஸ் கிச்சன். பாய்.